ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவு யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான மாய்ஸ்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவு 1 கப் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். இது கூட ஒரு 2 ஏலக்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சத்து மாவு நைஸாக இருக்காதுன்றதுனால ஒரு தடவை நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு. இது கூட ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு முட்டை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால இது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்து அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டில் செய்கிற சத்து மாவு யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி கேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை நம்ம சலித்து ஆட் பண்ணிக்கணும். மாவோட பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால நம்ம இது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால், ஒரு ஸ்பூனில் 2 டீஸ்பூன் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம எதில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மாவை விழணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பேக்கிங் அவன் வச்சுருக்கோம் பாத்திரத்தில். அதுக்கு மணல் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துட்டதும் இந்த அவனில் நம்ம உள்ளே வச்சு மாவை வச்சு ஒரு 20-30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத்பிக் வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். சப்போஸ் வேகாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் ஓரங்களில் நம்ம கத்தியால் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான மாய்ஸ்டான சத்து மாவு கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் சத்து மாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சாப்பிடாம கஞ்சி உருண்டை அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி கேக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு விதமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. நல்லா சாஃப்டான இந்த சத்து மாவு கேக்கை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் சத்து மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.